இன்றைக்கி டே 3 ஆஃப் வெயிட் லாஸ் சேலஞ்ச். நேற்று வந்து டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு வந்தனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபைபர் கண்டென்ட் சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கிறது மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் ப்ராப்பராக வந்து ஜிம்முக்குமே போகல. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கும் போகல. டேப்லெட் சாப்பிட்டனால நல்லா தூங்கிட்டேன். அதனால் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து குக்கும்பரும் அண்ட் யூஷுவல் எடுக்கிற எக்கும் வந்து ப்ரோட்டீனுக்காக நான் எடுத்துட்டேன். அண்ட் வந்து மத்தியானம் போல் வந்துட்டு எனக்கு வந்து சுகர் கிரேவிங்ஸ் வந்தனால அண்ட் மாம்பழம் வந்து இவ்வளோ சாப்பிடல, இதில் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அண்ட் வந்து ஃபுட்டுக்கு வந்துட்டு மொச்சை வந்து பொரியல் செஞ்சு வச்சுருந்தாங்க, அது கூட சாம்பார் வச்சு சாப்பிட்டேன். அண்ட் நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து வெறும் கடலையும் அண்டு கார்னும் வச்சு நைட்டு முடிச்சிட்டேன். நைட் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌனி ஆர்டர்ஸ் வந்துச்சு. அதில் சுகர் கிரேவிங்ஸ் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. எது வேணால் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவேன். அந்த ப்ரௌனியை பார்த்தா மட்டும் என்னால் வந்து கண்ட்ரோலே பண்ணவே முடியல. ஸோ வந்து என்னென்னா இது வந்து ஒரு சீட் டே மாதிரி ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு ஹாஃப் பீஸ் ப்ரௌனி வந்து நான் எடுத்து சாப்பிட்டுட்டேன். யாருக்கெல்லாம் வந்து ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு ப்ரௌனி பைத்தியம். நான் ப்ரௌனின்னு எழுதி வச்சால் அவ்வளோ எப்படியோ ஊற ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ப்ரௌனி பைத்தியம். அது ஏன்னு தெரில. அந்த டீ கூட என்னால் கட் பண்ண, ஈவினிங் டீயும் குடிச்சிட்டு இருந்தேன், அதையும் கட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து ப்ரௌனியை வந்து என்னால் கட்டே பண்ண முடியல. அவ்வளோ டேஸ்ட்டு, எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ப்ரௌனின்னா. உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் கமெண்ட்